5 சொம்பு இருக்குது, ஒரு 25 ரூபா கொடுத்துருங்க. அதெல்லாம் தர முடியாது, 10 ரூபா தரம் பூசிருங்க. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? விற்கிற விலைவாசி உங்களுக்கு தெரியாதா? ஒரு டீ விற்குது 4 ரூபாய்க்கு. 4 ரூபாய் கொடுத்து தம்மா துண்டு டீ ஏன் சாப்பிட்ற? 1 ரூபா கொடுத்து ரேஷன் அரிசியில் இவ்வளோ சாப்பாடு சாப்பிடு. எப்படி மாப்பிள்ள? நியாயமா தான் கரெக்டாக சொன்ன மச்சான். இருந்தாலும் ஒரு 20 ரூபாய் கொடுங்க தம்பி. அண்ணா போகட்டும், 15 ரூபா தரம் பூசி வைங்க. போனா போது கூடுறா. போட்டு வையா, 15 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம். அப்புறம் என்ன மச்சான், சரியா? முடிஞ்ச வரைக்கும் இந்த அண்டாவை வச்சு ஆட்டையை போட்டு வேடா. சின்ன சின்ன சொம்பு 15 ரூபா வருமானம் வரப்போகுது. நாளைக்கு அம்மாவோட திவசம், ஒரு புடவை வாங்கணும். ஆண்டவன் தான் நல்ல வழி காட்டணும். அப்பா, ஒரு பெரிய அண்டா வந்தா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும்ல? தீந்துருந்தா வரணுமே. என்னையா அண்டா? என்ன பிரச்சனை? இரியா, அவசரப்படாத, எனக்கு வச்சு சொல்றேன். என்னப்பா இது? ஒன்னும் புரியலையடா. என்ன கணம்? என்ன பண்ணிட்டு இருக்கிற? அண்டா மேல சாஞ்சுக்கிட்டு மச்சான், ஏதோ இந்த அண்டாவை என்ன பண்ணணும்? இவ்வளோ பெரிய அண்டாவுல இருக்கிற ஓட்டையை அடைச்சு ஈயம் பூசணும். எங்க ஓட்டை இருக்குது? நிக்க வச்சா தெரியாது, கவுத்தி காட்டுறேன் பாருங்க. பாத்தியா, இங்க இருந்து பார்த்தா உன் முகமே தெரியும். ஆமா ஆமா, அவ்வளவு பெரிய ஓட்டை. உன் முகம் கூட தான் தெரியுது. டேய், போய் அண்டாவுக்குள்ள வேற என்ன ரிப்பேர் இருக்குன்னு பாரு போ. அப்பா வா வா, சீக்கிரம் சீக்கிரம். அப்படிதான். மெதுவா மெதுவா போ. அப்பா, உன்னை காணோம்பா. அவ்வளவு பெரிய அண்டாக்குள்ள பூந்தா எப்பறம் நான் தெரிவேன்? அப்படியே அந்த ஓட்டுக்குள்ள பூந்து வெளியே வா. சரிப்பா. ஓட்ட பெருசாராம. இப்ப தெரியறேனா? தலை மட்டும் வெளிய வந்திருக்கு, உடம்பெல்லாம் எப்போ வரும்? இதோப்பா. போ போ, அப்படியே போ. தலையை மட்டும் தூக்காத, தலை தூக்காத. கரெக்ட். அண்டா ஓட்டை அடிச்சு ஈயம் பூசுறதுக்கு 300 ரூபா ஆகும். உன்னால முடியுமா? என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? 300 ரூபா என்ன, 500 ரூபா தரேன். 300 ரூபா கொடுத்தா போதும். போதுமா? போதும். ஆனா சும்மா பல 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 எடுக்கணும், ஓகேவா? சும்மா சில்வர் பாத்திரம் மாதிரி பண்ணி வைக்கிறேன். சரி சரி, நீ போய் டீ சாப்பிட்டு வந்துரு, நான் சரி பண்ணி வைக்கிறேன். காலையில இந்த அண்டா எங்க பாட்டிக்கு எங்க தாத்தா சீரன் வாங்கி கொடுத்த, தெரியுமா உனக்கு? பாத்தியாடா, அவ்வளவு முக்கியமான அண்டா. வரமா வா, பத்திரமா பாத்துக்கோ. வரோம். சாப்பிட்டு வந்துடுறேன். அப்பா, ஒரு வழியா பிசினஸ் பாதி முடிஞ்சு. ஏன்பா, உங்க ஊர்ல இப்படித்தான் எல்லாரும் ஏமாத்துவானா? இது ரொம்ப காலமா நடக்குது. இவன் பொழப்பே இப்படித்தான். அப்படியா? அவனுக்கே நான் ஐயம் பூசரம் பாரு. எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு பார்த்துட்டு இருக்கோம். நினைத்ததை நடத்தியே முடிப்ப. என்ன நமக்கே வச்சிடறான்? அண்டா ரெடி ஆச்சா? பார்த்தா தெரியல, அண்டாவை தொடச்சிட்டு இருக்கிறேன். தொடச்சுக்கிட்டு இருக்கியா? அண்டாவையே காணும். அண்டாவை ஈயம் பூசி பளபளன்னு தொடச்சிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியல? வெறும் பூமியை காமிச்சிட்டு அண்டா இருக்குன்னு போய் சொல்றியா? ஒத்து பாரி அண்டாவை, இவ்வளவு ஒரு அண்டா கண்ணுக்கு தெரியல? பளபளன்னு இருக்குது. அந்த அண்டா என்ன விலை தெரியுமா? அந்த காலத்திலேயே எங்க தாத்தா 5000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. யாரு கொடுத்த? எவ்வளவு கொடுத்த? நீ மட்டும் அண்டாவை கொடுக்கல, ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு உன் மானத்தை வாங்கிடுவேன், மானத்தை. ஏய், இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? பின்ன இப்ப உனக்கு அண்டா தானே வேணும்? முதல்ல 300 ரூபாய் பணத்தை கொடு, அண்டா உனக்கு தரேன். நீ அண்டாவை கொடு, நான் பணத்தை தரேன். இந்த கதையெல்லாம் வேண்டாம், முதல்ல 300 ரூபாய் கொடுத்துட்டு அண்டா எடுத்துட்டு போ. என்னது 300 ரூபாய்க்கு 100 ரூபா தர்றேன்? அவ்வளவுதான் இருக்கு. மிச்ச காசு யார் தருவா? செத்து போனோம் பாட்டியா கொண்டு வந்து தரும். ஏய், நீ இந்த ஊர்லயே சுத்திட்டு ஆட்டையை போட்டுட்டு இருக்க. அவங்க ஊரா சுத்தி பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அவன் பாச்சா பழிக்குமா? ஏய், அவங்க கிட்ட என்ன பேச்சு? ஏய், கரெக்டா? ஏய், அவன் கையில படியில உருவுங்கடா. கரெக்டா சொல்றா. ஏய், ராஸ்கல். கரெக்டா? பா, என்னடா அப்படி நடக்குது? துவச்சா சாயம் உண்டா சனியனே. மோந்து பார்த்தா உயிரே போயிடும். நீ இந்த அண்டா எடுத்துக்கோ. ஏய், அதெல்லாம் வேண்டாம். மானமே போச்சு, அண்டா போனா என்ன? அதெல்லாம் வேண்டாம், நீ பணத்தை மட்டும் கொடு. பணம் இல்ல. பணம் தான் வேணும், உள்ட்ராயர் வேண்டாம். என்கிட்ட அண்டா இருக்கு. இந்த கம்பி நெருப்புல வை. எதுக்கு? உள்ட்ராயர் கழட்டுன்னு, கழட்டுனதுக்கு அடையாளம் மாதிரி கோடு போட்டுடலாம். இது ரொம்ப ஓவர், அதுக்கு நான் அண்டாவே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ. தூக்கிடுங்கப்பா, தூக்கிடு. நல்ல முடியல. போதும் போதும் விட்டுறேன். வெயிட் ஆயப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறான் பாரு. அண்டா இருக்கிற
மாதிரி எல்லாருமே நடிக்கிறாங்களே. நம்ம போட்ட பிட்ட நம்மகிட்டயே போட்டானுங்களே. வேற எங்கேயாவது தேடுதான்னு பார்ப்போம். வெங்கமலம், நீ மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நானும் மகன் இப்படி அனாதையா தெருவில் படுத்திருந்திருக்குமா? நீ இல்லாதனால தான் உன் மகனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. செங்கமலம், எங்களை எல்லாம் விட்டுட்டு போக எப்படிமா மனசு வச்சு? டேய், உங்க அம்மாடா, உங்க அம்மாடா, பாடுற கண்ணா. செங்கமலம், அழுகாதீங்கப்பா, அழுகாதீங்கப்பா. நீங்க அழுதா அழுகையா வருதுப்பா. வேண்டா ராஜா, நீ அழாதரா கண்ணு, நீ அழாதரா. நீ அழக்கூடாது தாண்டா அப்பா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிற. நீ நல்லா இருக்கணும்டா. எங்க இருந்தாலும் மகனை நீ ஆசீர்வாதம் பண்ணுப்பா. அம்மா மனசுல நினைச்சிட்டு காக்காக்கு சாப்பாடு வைப்பா. சரிப்பா. கா கா கா. நான் வந்துட்டேன்ல, வேற என்ன காக்கான்னு கத்துக்கிட்டீங்க? ஐயா, பொறுப்பான ஒரு வேலை இல்லாதனால நான் தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சு உங்க கூட சேர்த்துக்கோங்க. நான் நல்லவனா இருப்பேன். நீ வந்துட்டியல்ல, இனிமேல் நல்லவன் தான். வந்து உட்காந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க, எல்லாம் வாங்க சாப்பிடுங்க. வாங்க வாங்க உட்காரு. வாங்க, நன்றிக்கு புரிஞ்சுக்கணும். தீபிகா, உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல நீங்க போய் உட்காந்து சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. சரி. பயப்படாம போடுங்க, நான் நல்லா சாப்பிடுவேன். ஏய், மாசம் மாசம் நிக்காம சீக்கிரம் சாப்பாடை போட்டு நீ உட்காந்து சாப்பிடுறா. ம். பாத்து மெதுவா 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 சாப்பிடக்கூடாதா? அம்மா தீபிகா, அவனுக்கு தண்ணி எடுத்து கொடுமா. இனிமே நான் தான் உனக்கு பரிமாறுவேன். பாத்து பாத்து. இனிமே நான் தான் உனக்கு பரிமாறுவேன். அம்மா அம்மா அம்மா, என்னம்மா உன் ஆட்டம் ரொம்ப நல்லா இருந்ததுமா. வரேன். அம்மா அம்மா மா, அம்மா ஓட்டை அடிக்கிறது பாத்திரம் ஏதாவது இருந்தா கொடுமா. அம்மா அம்மா. யாருடா அது? ஐயா, ஆட்டம் காசு இருந்தா போடுங்க ஐயா. தோ வர சும்மா கட்டோட பாப்பா ஆட்டம் ஆடி அசத்துறிய. இந்த பொண்ணு ஆட்டம் ஊரையெல்லாம் கூட்டம். உன் ஆட்டத்தை பார்த்ததுல இருந்து என் மனசு என்கிட்ட இல்ல வச்சுக்கோ.
உள்ள வா. ஐயா ஐயா விடுங்க ஐயா. உள்ள வந்து ஒரு ஆட்டம் போட்டு போ. மா சீ. ஏய், என்னடா ஐயா பாத்திரம். நீ ஓட்ட பாத்திரம் வாங்க வந்த நேரம் நான் ஒரு தங்க கலசத்தை மிஸ் பண்ணிட்டேனடா. என் முன்னாடி நின்னா மேஞ்சாஞ்சு அப்படியே துப்பிடும். ஓடி போடானே. ஐயோ, தங்க கலசம் மிஸ் ஆயிடுச்சேடா, மிஸ் ஆயிடுச்சே. இப்ப வலி சரியாயிடுச்சா? இப்போ பரவாயில்ல. அந்த பாத்திரத்துக்கு ஈயம் பூசியிருக்க, கொஞ்சம் அடைச்சிருக்கான்னு பாரு. என்ன சரியா பண்றேனா? நீ ஆடுறதை விட்டுட்டு பேசாம என் தொழிலுக்கு வந்துற. அவ்வளோ பக்குவமா செய்யற. ஏன் உன்ன மாதிரி என்னையும் கையை நசுக்கிக்க சொல்றியா? தொழில்லாம் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஏன் இதுவே பரவாயில்ல. நீ டான்ஸ் ஆடும்போது வேடிக்கை பார்க்குறவங்களாம் உன் கூட சேர்ந்து ஆடுறான். அதுவும் இல்லாமல் காசை பின்னில் குத்தி அது உன் ஜாக்கெட்டில் குத்த நினைக்கிறான். அதுக்கு இது எவ்வளோ தேவலாம். அப்படி யாராவது கூட ஆடினா நானே ஒதுங்கி நின்னுப்பேன். அப்புறமா அவங்களே ஆடுறதை நிறுத்திட்டு ஓரமா ஒதுங்கி நின்னுடுவாங்க. காசு கூட முடிஞ்ச அளவுக்கு நான் கையில தான் வாங்கிப்பேன். அதையும் தாண்டி ஒரு மான பிரச்சனை வந்தா போராடி பார்ப்பேன். முடியலனா தற்கொலை பண்ணிப்பேன். ஐயா வாங்கய்யா, நான் கூட்டிட்டு போறேன். வேண்டாம்மா, வேண்டாம். சொன்னா கேளுங்க, நான் கூட்டிட்டு போறேன். வாங்கய்யா. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நீ போம்மா, நீ போய் படுத்துமா. அப்பா என்னாச்சுப்பா? நீ இருக்க வேண்டிய இடத்துல அந்த பொண்ணுதாப்பா உடனே ஓடி வந்து என்ன காப்பாத்துறான். தீபிகா பொண்ணு மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் என்னென்னமோ ஆயிருக்குண்டா தம்பி. கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன்ப்பா. எந்திரிங்கப்பா. உட்காருங்க. நான் படுத்துக்கிறேன்டா. உனக்கு ஒன்றும் இல்லை. படுங்கப்பா, படுங்கப்பா. நீ உட்கார்ற, எனக்கு ஒன்றும் இல்லைடா. இந்த கோவிலை சுத்தி இருக்கிற இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, நல்லா இருக்குது. வா மேலே போய் பார்ப்போம். சரி. இந்த ஊர்க்காரங்கலாம் இந்த மலை கோவிலை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. அங்க பாரு, கோபுரம் தெரியுது. கிட்ட வந்துட்டோம்ல, அழகா இருக்கு. வா போய் பார்க்கலாம். வா. இது ரொம்ப பழைய கோயிலா தெரியுது. ம். புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. கடவுளே, நீ தான் எங்களை காப்பாற்றணும். என்னாச்சு? ஏய், அங்க பாத்தியா பாம்பு? பார்த்தேனே. பயந்துட்டேன். ரொம்ப பயந்துட்டியா? இப்ப சரியா போயிடும். ம்.